இன்னும் அப்படியே இறங்கிடும். இது நீர் பேசக்கூடாது. அப்படியே ஆஃப் பண்ணுறது சொல்லுவாங்க. ஐயோ கம்மன் விட்றோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகைப்பூவை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி சிவப்பு மூக்கு இது பிரச்சனைலாம் இருக்குது. இது வந்து நம்ம கண்ட்ரோல் செய்கிறது தான் நம்ம இது பண்ணுறோம். ஓகேங்களா? அது அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், இதில் சிவப்பு மூக்கு இருக்கா, இது வந்து இன்னும் ஒரு 4-5 நாளில் வர வேண்டிய மூக்கு. ஆனால் இதே வந்து இது வந்து காமன் மூக்கு. இந்த சிவப்பு மூக்கு பாருங்கள், காம்பு சின்னதாக இருக்குது. இது பிரச்சனைலாம் இருக்குது. இது இப்போ சால்வ் பண்ணுறது தான் நம்ம இதுக்கு வந்து கரெக்டான மருந்து அடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம், எப்படி கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் காம்பு வந்து குறுங்கிடுச்சு. அதனால் இந்த பூ வந்து நமக்கு யூஸ் கிடையாது. இப்போ வாங்குறவங்களுக்கும் வந்து அது வந்து கட்ட முடியாது. அதனால் வேஸ்டேஜ் தான் இது. அதனால தான் நமக்கு வந்து நம்ம க்ளீனான பூ நம்ம வந்து அமிச்சோம்னா நமக்கு வந்து நல்ல ரேட் கொடுப்பாங்க. நமக்கு ஒரு இது கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கு ஒரு பயனுள்ள அமௌண்ட் கிடைக்கும். இல்லைன்னா வேஸ்ட்டாக தான் போகும். அதனால தான் நம்ம இப்போ என்ன மருந்து அடிக்க போகிறோம், என்ன எப்படி கலக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். வாங்க பார்க்குறேன். எப்பவுமே பேசக்கூடாது. அவங்க வீடியோ ஓட்டிட்டுருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா இந்த பென்டால் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாகஸ்டார்னு ஒரு கெமிக்கலு ஆர்கானிக்கு. ஓகேவா? இது பேர் வந்து பார்த்திங்கன்னா பரிஸ்கார். ஓகேங்களா? இது ஒரு 50 ml, இது ஒரு 50 ml. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சோலைமான் பூ வந்து சைஸ் வர்றதுக்காக. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ப்ளஸ்னு ஒரு இருக்குது. இதில் வந்து போரான் பவுட்ரு ஈக்குவல். இது வந்து பூ சைஸ் வர்றதுக்காக இது போட போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அளவு முடி வச்சுக்கணும் எப்போவுமே. இப்போ வந்து நம்ம 3 டேங்க்கு ஊற்றுறோம்னா அந்த 3 டேங்குக்கு அந்த அளவு முடியில் கலந்துக்கணும். சரிங்களா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள். ரெண்டு ஊற்றிருக்கிறோம். ஓகேங்களா? நம்ம அளவு வந்து கரெக்டாக கொடுக்கணும் எப்போவுமே. கை வைக்காத, கை வைக்க போட்டு, கை வைக்கிறதுல போட்டுறேன். 3 4 போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது சோலைமான். இஞ்சி, 6 போட்டுருச்சுங்களா? அப்படி ஆப் பண்ணி எடுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போரான் பவுட்ரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அதையும் போட்டுருவோம் நம்ம. சரிங்களா? கொஞ்ச நேரம் வந்து லைட்டாக வந்து ஊறட்டும்.
எப்போவுமே இந்த மருந்தை பொறுத்தவரைங்களுக்கும் குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது இதோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த ஆஃப் பண்ணிடு. இது வந்து பார்த்திங்கன்னா 12 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க்கு. இது வந்து பவர் ஸ்ப்ரே இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து மருந்து கலக்கிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம வந்து தண்ணியை வந்து அடியில் ஊற்றிக்கணும். காரணம் என்னென்னா, மருந்து ஊற்றணும்னா வச்சுக்கோங்க, அந்த அடியில் ஓஸ் போய் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிடும். அப்போ சரியாக மிக்ஸ் ஆகாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு 50% தண்ணி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் மருந்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற்றிக்கணும். இப்போ வந்து இது 3 டேங்க் கலந்துருக்கிறேன். ஒரு டேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டப்பா போட்டிருக்கோம். கரெக்டுங்களா? 6 போட்டிருக்க மொத்தம். அது வந்து 3 டேங்க் இருந்தனால 2 டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, 2 போட்டாச்சு. இப்படி ஆஃப் பண்ணி சொல்லிட்டேன். ஆன் பண்ணலையா? ஆன் பண்ணலையா? இது வந்து பெட்ரோலில் வந்து வாங்கக்கூடியது 2 ஸ்டோக்கு. இது ஆயில் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? எங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் மைலேஜும் நல்லா கொடுக்கும் நமக்கு. அதனால் இந்த மோட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப நாளைக்கு. அப்படியே இங்கே எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். நம்ம வந்து முன்னாடி வந்து சில பேர் வந்து சுற்றுவாங்க கிளாக்ல. சுற்றக்கூடாது. ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றினா மாதிரி. இது வந்து ஆஃப் பண்ணுற பட்டனு. இப்போ இது பாட்டமில் இருக்குது. பேக் சைடு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து அப் ஆகிடும். அந்த அப்போ வரும்போது மட்டும்தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து சிங்கிளில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இப்படி இந்த பொசிஷனில் வச்சா மருந்து வந்து மெதுவாக காலியாகும். அதே இதை வந்து இந்த இடத்துல வச்சிங்கன்னா சீக்கிரம் காலியாகும். நமக்கு வந்து சும்மா மருந்து வந்து நாம் அடிக்கிறோன்னு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் எப்போவுமே சிங்கிளில் தான் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக நனைச்சிட்டு வரலாம். இது வந்து சீக்கிரமாக காலி ஆகும்னா இது பண்ணலாம். மெதுவாக வந்து நனைக்கணும், நல்லா ரப்ப நனைக்கணும், மருந்து நமக்கு சேவ் ஆகணும் அப்படின்னா இதில் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம அடிக்கும்போது இந்த மகரந்த தாள்கள் மேலாம் வந்து மருந்து விழுந்துருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் 1 வச்சிங்கன்னா பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மருந்தானது வந்து கரெக்டாக அப்ளை ஆகிருக்கும். நம்ம வந்து 2ல் அடித்தோம்னு வச்சுக்கோங்க, மருந்து வந்து ஒழுகும். அந்த ஒழுகுனா கீழே தான் வந்து வேஸ்டேஜ் ஆகும். அதனால்
நமக்கு வந்து சிங்கிளில் வச்சு பயன்படுத்துறது ரொம்ப வந்து நல்லது. காரணம் என்னென்னா, நமக்கு வந்து மருந்து வந்து இது மேலே விழும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது கீழே ஒழுகாது. இங்கே பாருங்கள், நான் செடியை சுற்றிரும் காமிக்கிறேன். கீழே வந்து எங்கேயுமே விழாது. ஆனால் டபுள் வந்து அடித்தோம்னா செடியை சுற்றிரும் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து விழும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோ வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன்.